கூட்டணி குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது நாங்கள் கிடையாது, திமுக தான் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார், என்ன சொல்ல வராரு பார்த்துருவோம் வாங்க. காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர் தான் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கூட்டணிக்குள்ள குழப்பம் அப்படின்னு ஊரே பேசினுக்கும்போது அதை கேள்வி கேட்குறாங்க கார்த்திக் சிதம்பரம் அவர்கள்ட்ட. அது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ரெடியாக தான் பாருங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு, திமுக தான் தாமதம் பண்ணுறது, யார்கிட்ட நீங்கள் கேட்கணும், திமுகவை போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். கேட்க கேள்வி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட கேட்க வேண்டும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாராளுமன்ற குழுவினுடைய தலைவி திருமதி கனிமொழி அவர்கள் எங்களுடைய எதிர்கட்சி தலைவருடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தை நடத்தி 9 நாள் ஆகிப்போச்சு. ஒரு குழு அமைக்கிறேன்னு சொன்னாங்க, இன்னும் குழு அமைக்கல. எங்க சைட்ல குழு ரெடியா இருக்கு பேசுறதுக்கு. நாங்க 5 பேர் குழு நாங்க வச்சிருக்கிறோம். அவங்க குழு அமைச்சுட்டா நாங்க பேசுறோம். குழு அமைக்காதது தாமதம் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால நீங்க அவங்களதான் கேட்கணும். அதுக்கடுத்து காங்கிரஸ் கட்சி பலமே இல்லாத கட்சியா தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டா அவர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக அவனை சொல்றாரு. 67 அப்புறமே காங்கிரஸ் நாங்கள் ரொம்ப பலமான கட்சிலாம் சொல்ல மாட்டோம், ஆனால் கூட்டணியில் நாங்கள் இருந்தால் அந்த கூட்டணிக்கு பலம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். காங்கிரஸுக்கு தனியாக பார்க்கும்போது 1% நம் துண்டா இருக்கலாம், ஆனால் கூட்டணியில் நீங்கள் எங்களை ஒரு கூட்டலாக பார்க்காம பெருக்கலாக பார்க்கணும். ஏன்னா நாங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு பிராண்டே கிடைக்கும். நீங்கள் வந்து மதசார்பற்ற கூட்டணின்ற பிராண்ட் வேணும்னா காங்கிரஸ் கட்சி அங்கே வேணும் அந்த கூட்டணியில் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். 1967 நாங்கள் நேரடியாக ஆட்சியில் இல்லை, தனியார் தேர்தலில் இருந்து ஜெயிக்கிற நிலைமையில் நாங்கள் இல்லை, ஏற்றுக்கிறேன். அதனால நாங்கள் வந்து ஒன்றும் ஒரு பலமான கட்சியா இல்லை, ஆனால் நாங்கள் ஒரு வேல்யூ ஆட் பண்ற கட்சி. நாங்கள் இருந்தாதான் அந்த 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 கூட்டணிக்கு மதச்சார்பின்மை முத்திரை குத்தப்படும். நாங்க இல்லாட்டி அந்த மதச்சார்பின்மை என்ற முத்திரை கண்டிப்பாக குத்தப்படும். சிறுபான்மை மக்களுக்கு நம்பிக்கை தரும் ஒரு கூட்டணி என்றால் அந்த கூட்டணியில காங்கிரஸ் கட்சி இடம்பெற வேண்டும். The secular sheen, the secular seal is only given by the Congress party. நான் முன்னாடியே பல முறை சொல்லியிருக்கேன். காங்கிரஸ் கட்சி தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் வாக்கு இருக்கும். ஆனா ஒரு கூட்டணியில சேர்ந்துட்டோம்னா எங்களை கூட்டலா மட்டும் பார்க்க கூடாது, ஒரு பெருக்கலாக எங்களை பார்க்க வேண்டும்.